To the students, today class is social. The topic is how to the state government form. So continue this topic. How law are made in the state government. State government la என்னென்ன laws வந்து இது பண்ணுறாங்க. Several kinds of rules and laws have been made for all peoples of our country. ஸோ நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய சட்டத்திட்டங்களும் வந்து இருக்குது மக்களுக்காக. ஃபார் இன்ஸ்டன்ஸ், there is a law that you cannot keep a gun without having a license for it. ஸோ என்ன அப்படின்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ லா அப்படின்றது cannot keep a gun வித்தவுட் பர்மிஷன், லைசன்ஸ் எதுவும் இல்லாத கன்னை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வச்சுருக்க முடியாது. Or that women cannot marry before the age of 18 years old and men cannot marry before the age of 21 years old. அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு உமன் வந்து 18 வயசு கம்மியாக இருக்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது. 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் மேரேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆண்கள் மீன்ஸ் வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் வந்து மேரேஜ் பண்ணி, அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிக்க முடியாது. These rules and laws cannot be made for just like that. இந்த ரூல்ஸு சட்டங்கள் எல்லாமே வந்து வெறும் ஜஸ்ட் லைக் தட்டுக்காக மட்டும் வச்சுருக்குல்ல. பீப்புள் எலெக்டட் த கவர்மெண்ட் ஹூ த்ரோ கேர்ஃபுல்லி பிஃபோர் மேக்கிங் ஏ சச் லா. ஸோ வந்து என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து மக்களை ஓட்டு மூலியமாக தேர்ந்தெடுக்கிறாங்களோ கேர்ஃபுல்லாக, அதே மாதிரி இந்த சட்டத்திட்டங்களும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். எ லாட் ஆஃப் சச் லாஸ் மேட் பை த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த லாஸ் வந்து நிறைய ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து உதவியானதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எ லாட் ஆஃப் சச் லாஸ் ஆர் மேட் பை த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். In the Legislative Assembly meeting, MLAs discuss a number of topics like public workers, education, law and order, and various problems faced by the state. The MLAs can ask a question to know the activity of ministers. Legislative Assembly make laws on a certain issues. The process of law making as follows. ஸோ என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்டிங்ஸ் நடக்கக்குள்ள எம்எல்ஏஸ் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னென்ன டாப்பிக்கை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஒர்க், மக்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் இருக்குது, எஜுகேஷன் என்னென்ன, லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எல்லா பற்றியும் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து விவாதிப்பாங்க. அதே மாதிரி எம்எல்ஏஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு இருக்க மினிஸ்டர்ஸ், ஆக்டிவேட் மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கான கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸை வந்து அவங்க சொல்லணும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் வந்து சர்டன் இஷ்யூஸ் மேக் லா, இது மாதிரி எல்லாமே இதில் தான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த என்னென்ன லா மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் லா. In this job of the State Council of Ministers to execute the law, the Legislative Assembly of Tamil Nadu is located at Chennai, the place where a state legislative assembly is located and where its council of ministers functioning is called the capital of the state. So என்ன அப்படின்னா ஸோ இந்த ஜாப் அப்படின்றது என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இந்த லாஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சட்டமாக வந்து கொண்டு வராங்க. ஸோ இது ஒவ்வொரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறது. ஸோ அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து என்னென்ன அதோட கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லா எக்ஸிக்யூட்டிவ் லாவும் அந்த மினிஸ்டர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. The state government has several lakhs of government employees to execute the law made by the Legislative Assembly. Collectors, Tahsildars, Black Department Officer, Revenue Officer, Village Administrator, Policeman, teachers and doctors, etc. All of them to paid salary by the state government. They have to follow the order of this state government. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது தான் வந்து என்னென்னா நிறைய லட்சக்கணக்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அவங்க சட்டத்திட்டங்களை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் விவாதிக்கிறது யார் அப்படின்னா இவங்க தான். ஸோ அந்தந்த யார் அந்த கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறா அப்படின்னா கலெக்டர்ஸ் இருக்காங்க, தாசில்தார்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு பிளாக்குக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு இருப்பாங்க, வருவாய்த்துறை அதிகாரி அப்படின்ற ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பாங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விஓ,
வந்து இருப்பார், போலீஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேயே வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே யார் சம்பளம் கொடுக்குறா அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்கும். they have follow the order. அவங்க சொல்கிற ஆர்டரை இந்த செவல் என்ன பண்ணோம் அப்படின்னா நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ ஆர் யூ கிளியர்? எனி டவுட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட். ஓகே, நீதித்துறை. So High Court, first High Court. The High Court stands at the apex of this state judiciary. As per the Constitution, there shall be a High Court in each state, but there may be a common High Court for 2 or more states and union territories. The state High Courts consist of a Chief Justice and such other judges, and the presidents may appoint for the time it necessary. The number of judges in the High Court is not uniform and fixed. The President appointed the Chief Justice of India of High Court in consulting with the Chief Justice of this India and the Governor of the state. The Judge of High Court must have the following qualification. ஸோ என்ன அப்படின்னா ஹை கோர்ட் அப்படின்னா நீதிமன்றம். ஸோ இந்த ஹைகோர்ட் அப்படின்றது வந்து ஸ்டேட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நீதித்துறையோட கடைசி இது எது அப்படின்னா இந்த ஹைகோர்ட் தான் இங்கே ஸ்டேட்டில். ஸோ அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் படி ஹைகோர்ட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஹைகோர்ட் அப்படின்றது இருக்குது. காமனான ஹைகோர்ட்டில் வந்து 2 or more ஸ்டேட் வந்து ஒவ்வொரு சில ஸ்டேட்டில் வந்து 2 or more ஸ்டேட்டு இல்லை யூனியன் டெரிட்டரிஸை வந்து இணைச்சி ஒரு ஹைகோர்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹைகோர்ட் வந்து சீஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அது இல்லாத மற்ற ஜட்ஜஸும் இருப்பாங்க. ஸோ இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னா ஹைகோர்ட்டில் வந்து நாட் யூனிஃபார்ம் அன்ஃபிக்ஸ்டு. ஸோ நாட் யூனிஃபார்ம் கிடையாது, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவங்களை பிரசிடெண்ட் தான் சீஃப் ஜட்ஜஸை வந்து ஹைகோர்ட்டில் வந்து நியமிக்கிறாரு. இந்த சீஃப் ஜட்ஜஸ் வந்து இந்த ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க வந்து கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா he must be a citizen of India. அவங்க வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். he must have at least 10 years experience as the advocate in one or more high courts. ஸோ அவர் வந்து 10 வருஷம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்டாக வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒன்று அல்ல அதற்கு மேட்ட ஹைகோர்ட்டில் வந்து 10 வருஷம் வந்து அட்வொகேட்டாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆக முடியும். ஜட்ஜ் ஆஃப் எ ஹைகோர்ட் ஹோல்டு த ஆஃபீஸ் அன்டில் த கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 60 years. 62 வயது குறையாதவங்க இருக்க வேணும், மிகாமல் வந்து இருக்க வேணும். A judge of the high court can be removed for the office only a provision, misbehavior or incapacity and only the same manner in which judge of this Supreme Court is removed. ஸோ இவங்களை வந்து விளக்கணும் அப்படின்னா ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் மட்டும்தான் இவங்களை வந்து என்ன மிஸ்பிஹேவியர்ஸ் அது மாதிரி ஏதாவது ப்ரூஃப் ஆனால் மட்டும்தான் இவங்களை வந்து விளக்க முடியும். அதுவும் யாரால் விளக்க முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜால் மட்டும்தான் வந்து விளக்க முடியும். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஓகேப்பா. ஸோ அடுத்தது அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவரோட The High Court has been empowered to issue rights of a habeas corpus, mandamus, prohibition, certiornis and quo warranto for the enforcement of the fundamental rights and for the other purpose. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு 6 வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஹெபியஸ் கார்பஸ், ஸோ 5 மேண்டமஸ், ப்ரொகிப்ஷன், சர்டனியஸ் அண்ட் குவாட்வர். இந்த 5 வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய இது. ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த இஷ்யூஸை வந்து கண்டிப்பாக என்னென்னா ஹைகோர்ட் வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்தணும். செகண்ட் ஒன், எவரி ஹை கோர்ட்ஸ் ஹாஸ் ஜென்ரல் பவர் ஆஃப் திஸ் superiorities over all the low courts and tribunals within its jurisdiction except military court and tribunals. ஸோ இந்த ஹைகோர்ட்டோட ஜென்ரல் பவர் என்ன அப்படின்னா எல்லா லோயர் கோர்ட்ஸுக்கும் ட்ரிபுனல்ஸுக்கும் கிளை நீதிமன்றங்களுக்கும் வந்து மிலிட்ரி கோர்ட்டை தவிர மீதி எல்லா ட்ரிபுனல் கோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து நீதி வழங்கலாம். எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட் அண்ட் ட்ரிபுனல்ஸ் கோர்ட், இந்த 2 தவிர மீதி எல்லா கோர்ட்டுக்குமே இவங்க வந்து நீதி வழங்க முடியும், தலையிட முடியும். இஃப் எ கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் எ subordinate court and the High Court is satisfied that the involved and substantial questions of this constitutional law
இட்ஸ் கேன் டேக் அப் த கேஸ் அண்ட் டிசைட் டு இட் செல்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இந்த கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குல்ல, சபார்டினேட் கோர்ட்டில் வந்து ஹை கோர்ட் சாட்டிஸ்ஃபைடாக வந்து இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸாக வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ அவங்க லாஸை மேக் பண்ணலாம். ஸோ அடுத்தது த ஹை கோர்ட் கண்ட்ரோல் ஆல் த சபார்டினேட் கோர்ட் இன் த ஸ்டேட். ஸோ எல்லா கோர்ட்டையும் சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா ஹை கோர்ட் தான். லைக் த சுப்ரீம் கோர்ட் த ஹை கோர்ட் ஆல்சோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கோர்ட்ஸும் வந்து ரெக்கார்ட் அப்படின்றது முக்கியம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், எதுக்காக அப்படின்னா அங்கே கூடிய இருக்கிற சட்டங்களுக்கு நிர்வாகத்துக்காகவும். ஈச் ஸ்டேட் இஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஈச் அண்டர் த ஜுடிஷியேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் அவங்கவுங்க ஜட்ஜஸ் வந்து தனியாக இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஜட்ஜை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னா கவர்னர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் அபோவ் மென்ஷன் பவர் த ஹை கோர்ட் என்ஜாய் ஃபுல் பவர் அண்ட் ஃப்ரீடம் டு ஆக்ட் வித்தின் த ஜுடிஷியேஷன். ஸோ அதனால் இந்த எக்ஸைஸ் மூலியமாக மேலே கொடுத்துருக்க பவர் அத்தனையும் ஹை கோர்ட் வந்து ரொம்ப ஃபுல் பவரையும் வந்து சுதந்திரத்தோடு வந்து எடுத்துக்கிறாங்க. த கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் ஹாஸ் என்ஷூர்ட் த இண்டிபெண்ட் ஒர்க்கர். ஸோ அதனால தான் அவங்க தனித்துவமாக இண்டிபெண்ட்டாக வந்து வேலை செய்ய முடியுது. ஓகே, திஸ் லெசன் இஸ் ஓவர்டா. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்க்கும் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஓகேவா? There are 28 states government in our country. Every states have a government to run into a own administration. ஸோ நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் வந்து தனித்தனி கவர்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ தனித்தனி நிர்வாகம் வந்து அந்த கவர்மெண்ட்டோட நிர்வாகத்தில் தான் வந்து 28 மாநிலங்களும் வந்து இருக்குது. The constitution provide for the post of this governor and head of the state in India. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எதை பற்றி சொல்கிறாங்க? கவர்னரை பற்றி சொல்கிறாங்க, ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அவர் என்னென்ன செய்கிறாரு அப்படின்றத பற்றி சொல்லுது. அடுத்தது சீஃப் மினிஸ்டர், அவரோட பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் மேக்கிங் ஹையர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அவர் என்ன கவர்மெண்ட்டுக்கு என்ன எது பண்ணுறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஹையர் இது பண்ணுறாரு அப்படின்றத பற்றி பார்த்தோம். The peoples who make the laws and state government are called the member of legislative assembly. ஸோ என்னென்னா பீப்புள்ஸ் வந்து யார் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து எம்எல்ஏஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதனால் என்னென்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஹைகோர்ட்டோட நீதித்துறை என்ன, ஸோ ஹைகோர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். திஸ் லெசன் இஸ் ஓவரா. I will give the homework. Homework is so write about the powers and functions of the High Court. This is the homework and write it and send me in your WhatsApp group. Thank you.